ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி கலித்தொகை, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி புறநானூறு. 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? கேள்விக்கான சரியான பதில் நாலடியார். அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, தாமிரபரணியின் கிளை ஆறுகள் எவை? ஆப்ஷன் ஏ மணிமுத்தாறு, ஆப்ஷன் பி இவை அனைத்தும், ஆப்ஷன் சி பச்சையாறு, ஆப்ஷன் டி சேர்வலாறு. தாமிரபரணியின் கிளை ஆறுகள் எவை? சரியான பதில் மணிமுத்தாறு, பச்சையாறு, சேர்வலாறு இவை அனைத்தும். மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை, ஆப்ஷன் பி ஆயக்குடி, ஆப்ஷன் சி பனங்குடி, ஆப்ஷன் டி சேரன்மாதேவி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? கேள்விக்கான சரியான பதில் பாளையங்கோட்டை. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆண்டாள் பெரியாழ்வார், ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள், ஆப்ஷன் சி வேதநாயகம் பிள்ளை. ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் பிள்ளை பெருமாள்.